கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்துவுக்குரியவர்கள் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இயேசுவினுடைய பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவர்கள், சபைக்கு போகிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். எப்படி புத்தி சொன்னான்? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. ஆமென். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும்? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நாம் வாழ வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தோடு கூட நம்ம வாழக்கூடாதா? உலகத்து கூட இருக்கக்கூடாதா? இயேசு சொல்லியிருக்கிறாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஜெபிக்கவில்லை, அவங்களை தீமையிலிருந்து காத்து கொள்ளுங்கள். அப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் உலகத்தில் இருக்க தான் வைத்திருக்கிறாரு. ஆனால் தீமையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விலக்கி காத்து கொள்ள வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? கலந்து இருக்கக்கூடாது. பாவம் செய்கிறவர்களோடு கூட நாம் கலந்திருக்க கூடாது. அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். எண்ணாகமத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது, எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வரும்போது பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாதிருக்கிற ஜனங்கள். அந்த ஜனங்கள் எப்படி? யாரோடு கூட கலவாது இருக்கிற ஜனங்கள்? ஜாதிகளோட கலவாது இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் நம்மளை அதற்காக தான் தெரிந்து கொண்டார். நாம் இந்த உலகத்தினோடு கூட என்ன செய்யக்கூடாது? கலந்திருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட நம்ம மிங்கிலாகி இருக்கக்கூடாது. உலகத்தின் ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் பேசுகிற பேச்சுக்கும் நம்மளுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்கிற பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிற டான்ஸ்னாலும் சரி, மேக்கப்னாலும் சரி, அவங்க உடுக்கிற உடைகள்னாலும் சரி, நம்மளுடைய உடைகள், நம்முடைய நடை காரியங்கள் எல்லாது வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆமென். இதனால் நீங்கள் வேலைக்கு போகிற இடங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல், காலேஜ், எந்த இடத்துல எல்லாமே என்னது வித்தியாசமாக மாறிக்கொண்டே உலகம் சயின்ஸ் வளர வளர உலகம் என்னது மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் என்னது மாறிக்கொண்டே தான் என்னது இருக்கிறது. ஆனால் வேதாகம் என்பது என்னது ஒன்றுமே மாறவில்லை. வேதாகம் எப்பொழுதும் போலே இருக்கிறது. ஆமென். வேதாகம் உபதேசம் ஒருபோது என்னது மாறாது. உலகத்தும் மாறிக்கொண்டே இருக்கும், கடைசி வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உலகத்தில் என்ன இருந்துச்சு? கம்ப்யூட்டர் கிடையாது, ஃபோன் கிடையாது, நெட் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஜெனரேஷனில் எல்லாம் கையில் அவங்களுக்கு என்னது இருக்கும் பொழுது உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் உலகம் மாறிக்கொண்டே இருக்குன்னா, உலகத்துக்குன்னு ஒரு அழிவு வரப்போகிறது. அதனால் உலகம் என்ன செய்யுது? மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போது கிறிஸ்தவர்களாக நாம் மாறிக்கொண்டே இருந்தோம்னா, நம்மளுடைய வர்ஷிப் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய நடைகளாக இருக்கட்டும், நம்முடைய மெசேஜாக இருக்கட்டும், நம்முடைய காரியங்களாக இருக்கட்டும், அதுவும் மாறிக்கொண்டே இருந்ததுன்னா நம்மளும் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தின்படி என்ன செய்யக்கூடாது?
ஜீவிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் போகிற போக்கின்படி நாம் வாழக்கூடாது. இந்த உலகத்தார் செய்கிற செயல்படி நாம் செய்யக்கூடாது. உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்டவர் அறியாமல் எதுவினாலும் செய்யலாம். ஆனால் நம் ஆண்டவரை அறிந்தவர்கள், நாம் வேதத்தை அறிந்தவர்கள், நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்தவர்கள், பரிசுத்தத்தை குறித்து அறிந்தவர்கள். அப்படி நம்ம அறிந்திருக்கப்படியினால் நம்ம அப்படி தான் ஜீவிக்க வேண்டும். நாம் அப்படி தான் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக உங்களுக்கு காணப்படலாம். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. ஆகவே தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்மளை வேறுபட்ட ஜீவியத்துக்குள்ளே வாழ வைக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின்படி நடக்க அவர் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். நாம் வேறுபட்ட ஜீவிக்க அவர் நம்மளை நடத்துவார். அவர் நம்மளை போதிப்பார். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த உலகத்தார் பேசுகிறவர்கள் நம்ம பேச முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது போல் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் உள்ள இருக்கிறவங்க செய்கிறது போல் நம்ம செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற தியேட்டர்களை போய் 3 மணி நேரம் சினிமா பார்ப்பாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களாக நாம் போய் உட்காந்து என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. டிவி பார்க்குறது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுலையும் அப்படி எதுலையாக என்ன செய்வாங்க? டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அதே போல் நம்ம டைமை என்ன செய்ய முடியாது? வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. பணத்தின் அறிவு அவங்களுக்கு தெரியாது, அதனால் பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம பணத்தை என்ன செய்ய முடியாது? வேஸ்ட் பண்ணிட்டு ஏனதனமாக வாழ முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவங்க தங்களுடைய மன விருப்பத்தின்படி இருப்பாங்க. விரும்பின ட்ரெஸ்ஸை போடுவாங்க, விரும்பின லிப்ஸ்டிக் போடுவாங்க, விரும்பின மேக்கப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற போல நாம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் வேறுபட்ட வாழ்க்கை. உள்ளான மனுஷனும் மாறணும், புறமான மனுஷன் மாறணும். அதான் கொரிந்தியரில் சொல்லிருக்கு, உள்ளான மனுஷன் வளர 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 புறமான மனுஷன் என்ன செய்வான்? அழிக்கப்படுவான். யார் புறம்பா ரொம்ப அழகு காட்டுதாங்களோ, புறமான அலங்கரிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவங்க உள்ளான அலங்கரிப்பாங்க. உள்ளான ஆவிக்குரிய மனுஷர்களாக இருக்க மாட்டாங்க. யார் வெளியே சிம்பிளாக இருக்காங்களோ, யார் வெளியே பார்க்க தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல் இருக்கிறாங்களோ, ஆனால் அவங்க உள்ளான மனுஷனில் என்ன செஞ்சிட்ருப்பாங்க? வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் அதான் வசனம் அதான் சொல்லுது, உள்ளான மனுஷன் வளர வளர புறமான மனுஷன் என்ன செய்யும்? அழிக்கப்படும். அப்போ நம்முடைய உள்ளான மனுஷன் வளரும் பொழுது அந்த புறம்பான இருக்கிற ஆசை, விருப்பங்கள் எல்லாமே என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். பிரியமானவர்களே, நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வரும் பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ளவங்க செய்கிற பாவத்தின் வழியில் நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்தின் மக்கள் செய்கிற பாவங்களை நாம் செய்யக்கூடாது. மற்றவங்களைப் போல நாம் வாழக்கூடாது. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டு நமக்கு எதை போதித்திருக்கிறார்? நம்முடைய ஊழியக்காரர்கள் நமக்கு எந்த சத்தியத்தை போதித்திருக்கிறார்கள்? அந்த சத்தியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஆமென். நீங்கள் நினைப்பீங்க, இந்த 4 ஊழியக்காரர்களே வித்தியாசமாக இருக்கிறாங்களே, அப்போ நாங்கள் அப்படி இருந்தால் என்ன? நீங்கள் ஊழியக்காரர்களை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க, சத்தியத்துக்கு செவி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே வரும். நீங்கள் உள்ளான மனிதரில் மாற 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 புறமான மனிதன் முழுவதுமாக என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். உள்ளான மனிதன் என்ன செய்யணும்? நம்ம பலப்படணும், ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழணும். வேறுபட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இந்த பரலோகத்தில் எல்லோரும் பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தா எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பரலோகத்தில் எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. அது தெரியுமா? பரலோகம் ஒரு இடுக்கமான வாசல். பரலோகம் ஒரு இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பெர்ஃபெக்டானவங்க தான் உள்ள பிரவேசிக்க முடியும். பெர்ஃபெக்டானவங்க தான் உள்ள பிரவேசிக்க முடியும். நாம் எல்லாம் வச்சு நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது, ஒரு வேறுபட்ட ஜீவிக்கும் பொழுது அந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். நம்ம செபிக்கலாமா? உங்களை நேசிப்பவரே, பரலோக தேவனே, அப்பா, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேறுபட்ட ஜீவிக்கணும். உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாள் பலப்பட்டு புறமான மனிதன் ஒழிக்கப்பட வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கு பயந்து வாழுகிறவர்களாக, பரிசுத்தத்தோட உலகத்திலிருந்து ஒரு தனியாக காணப்படுபவர்களாக, கிறிஸ்தவர்கள் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியே செய்ய போயிடப்பட நமக்கு நன்றி. இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.